सीतापति राम 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 गोपिका जीवन स्मरणम श्री राम संगीत की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்ஞத்தில் பாகவத மகிமைகளை சனகாதி முனிவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் நாரதரிடத்தில். நாரதரை மையமாக வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அது எல்லையற்ற மகிமைகளை சொல்லி கொண்டு வருகிறார் சனகாதி முனிவர்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே தற்காலத்துக்கு உகந்ததாக, கலியுகத்துக்கு உகந்ததாக இருக்கிறது. நாரதர் சனகாதி முனிவர்களுக்கு உத்தமமான ஆசனத்தை கொடுக்கிறார். அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு பூஜைகள் செய்தார். நாரத தீட்சை எடுத்துக்கொண்டார். சனகாதி முனிவர்களுக்கு பூஜை செய்து அவரிடத்தில் பாகவத மகிமை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாரதர். பாகவத மகிமை ஆரம்பிக்கும் முன்னாடியே எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. ஒரே கோலாகலமாக நடக்கிறது பாகவத மேளா. அங்கே தேவலோகத்தில் விமானத்திலிருந்து கற்பக விருட்சத்தினுடைய மலர்களால் அந்த இடத்துல உள்ள எல்லார் மேலேயும் பூ மாறி பொழிகிறார்கள். அப்போ அவர் சனகாதி முனிவர்கள் பாகவத மகிமைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். எவ்வளோ மகிமையை சொல்லியிருக்கிறார் பார்த்துப்போம். போன பகுதியில் நம்ம அனாயாசமாக கிடைச்சிடுமா எல்லா பலன்களும். அனாயாசேன தத் சர்வம் எப்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத்து. அதெல்லாம் ஒரு பாக்கியம். அதெல்லாம் பெரிய சொத்து கையில் கிடைச்சிருக்கு. அந்த சொத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அது எப்படி கட்டி காப்பாற்றணும்னு பார்க்கணும். கிடைக்காத ஒரு சொத்து அது. உலகத்தில் இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, துன்பத்தை நம்ம தேடி போகிறதே இல்லை. எல்லா ஜீவராசிகளும் இன்பத்தை தேடி தான் ஓடுறாங்க. ஏன்னா நம்ம இன்பத்திலேருந்து வந்திருக்கோம். இது முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த 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 சப்ஜெக்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சச்சிதானந்த ரூபாய் என்ற சச்சிதானந்த ரூபாய் ஸ்லோகத்துலேயே நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு சும்மா கிளான்ஸ் பார்த்துக்கோம். அதாவது சுகத்தை தேடி தான் எல்லாரும் ஓடுது. ஒரு எறும்பு முதல் கொண்டு பிரம்மா வரைக்கும் சுகத்தை தேடி தான் ஓடுறாங்க. ஆனால் சுகமும் அடைஞ்ச பாடு இல்லை. துக்கமும் பார்த்தா நம்ம தேடி ஓடாமையே துக்கம் வருது. சுகத்தை தேடி ஓடினா சுகம் தானே கிடைக்கணும். ஏன் துக்கம் வருது? அப்போது நம்ம பிரயத்தனத்தினால தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு சரி. ஆனால் பிராரப்த கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம சஞ்சித கர்மா இருக்குது இல்லையா, அந்த கர்ம வினைகளின்படி தான் நமக்கு கூட்டி கொடுக்கும் இன்பமோ துன்பமோ எல்லாமே. இன்பம்னு நீ தேடி போனால் துன்பத்தையும் நீ கூட சேர்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும். வெற்றின்னு தேடி போனால் தோல்வியும் அனுபவிச்சு தான் ஆகணும்.
மானம் வேணும்னா அவமானத்தையும் தாங்கி தான் ஆகணும். காலில் மிதிக்கப்படுகின்ற கல்லானது ஒளியினால் அடிபடாதது. சிலையாக மதிக்கப்பட்ட அது அபிஷேகம், ஆராதனை, மாலைகளால் அனுபவிக்கப்படுகின்ற உள்ளே இருக்கிற விக்கிரகமானது ஒளிகளால் செதுக்கப்பட்டது, பலவிதமான அடிபட்டது. அதனால் அந்த அடிகள் தான் அழகான சிலையாக அது செதுக்கப்பட்டது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அழகாக மாறணும்னா சில அவமானங்களை எல்லாம் தாங்கின பிறகு தான் மானத்தை பெற முடியும். பூசையை வாங்க எவன் தயாராக இருக்கணும் அவன் தான் பூஜைக்கு உரியவன் அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு. அது மாதிரி சுகம்னு தேடி போனால் கண்டிப்பாக துக்கம்னு ஒன்று வரும். அதனால தான் வேணாண்டா இந்த வம்பு, சுகமும் தான் துக்கம் வேணாம், எல்லாத்தையுமே சமனாக கருதின்னு போவோம். அதுதான் பெஸ்ட்டு. அவனுக்கு எப்போவுமே சுகம் உண்டு. 4 பேர் இடத்துல புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவமானமும் படணும். அவமானத்து தாங்கிறது சக்தி இருந்தால் தான் உனக்கு புகழ் கிடைக்கும். எவ்வளோ பேர் மேலே வந்திருக்காங்க, எவ்வளோ அவமானங்களை தாங்கிட்டு மேலே வந்திருக்காங்க தெரியுமா? எவ்வளோ தோல்விகளை சந்திச்சு தெரியுமா? தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டுன்னுவாங்க. அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து தான் சும்மா ஒன்று மேலே வந்துடல எல்லாரும். இப்போது எவ்வளோ அவமானங்களை தாங்கி எவ்வளோ நஷ்டங்களை தாங்கி தான் இன்றைக்கி உயர்ந்த குருஸ்தானத்தில் மகாத்மாக்கள்லாம் எத்தனையோ பேர் இந்த குருஸ்தானத்தில் இருக்காங்கன்னா அவங்களாம் பல கல் முள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பள்ளமேடை பார்த்து தான் மேலே வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு உன்னத ஸ்திதிக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி பக்குவப்படணும். அந்த பக்குவம் இல்லாமல் நேராக மேலே வந்து உட்காந்துட முடியாது. அதுக்கான விலை நம்ம கொடுத்தாகணும். அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆசைப்படுறியா இல்லையோ அதுக்கான விலையை கொடுத்துடணும் இல்லையா? கண்டிப்பாக கொடுத்தாகணும். ராஜசூய வேள்வியில் கிருஷ்ண பரமாத்மா முதல் பூஜை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது பீஷ்மாச்சாரியா சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா தான் முதல் பூஜை. பீஷ்மாச்சாரியா சொல்லலை, சகாதேவனை கேட்குறாங்க. சகாதேவன் தான் சாஸ்திரங்களில் வித்வான். சகாதேவன் சொல்கிறார், நிச்சயமாக கிருஷ்ணருக்கு தான் முதல் பூஜைக்கு உரியவர் அப்படின்னா. உடனே சிசுபாலனுக்கு கோவம் வந்துச்சு. துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், பெரியவன மகிமை பொருந்திய மகாத்மாக்கள்லாம் இருக்க இந்த இடையனுக்கு போய் அதுவும் மாடு மேய்க்கிறன்னு போய் இவனுக்கு போய் இவர்கள் குலமோ யாதவ குலமோ சபிக்கப்பட்ட குலம், இவர்களுக்கு போய் நீங்கள் முதல் பூஜை கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு பண்ணாதான். அது தான் அவன் ஜெய விஜயர்களில் ஒருத்தனாச்சே. பகவான் சக்கராயுதம் பிரயோகம் பண்ணி அவனை தன் திருவடியில் சேர்த்துக்கிறார் பகவான். 100 திட்டுக்கள் பொறுத்து வந்து அதுக்கப்புறம் அந்த கதைலாம் பின்னாடி பார்க்கலாம். அது எதுக்காக சொல்லுவாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த அவமானத்தை படுத்துகிறான். அவன் அந்த அவமானங்களை தாங்குறாரு. 100 திட்டுறான் கேவலமாக சபை நடுவில் எல்லாருக்கும் வரும். அந்த அவமானங்களை தாங்கி தான் அது பிறகு தான் ஒரு முதல் பூஜை கிடைக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் மேலான எல்லாரும் என்னை பூஜிக்க வேண்டும் அப்படின்னா முதல் நீ எல்லாரையும் பூஜிக்கணும். அதுதான் வினயம். வரவங்களுக்கு எல்லாருடைய பாதத்தை அலம்பி விட்டு இருந்தார். ராஜசூய வேள்விக்கு வரவங்க எல்லாருடைய பாதத்தையும் கிருஷ்ண பரமாத்மா போய் அலம்பி வர்றாரு. ஏன்னா எல்லாரையும் பூஜிக்கிறாரு. அது அப்புறமே தான் எல்லாராலும் பூஜிக்கத்தக்க பதவியில் அக்கர பூஜை அவருக்கு கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? பரமாத்மா நடத்தி காட்டுறாரு இல்லையா தன் வாழ்நாளில். நீ முதல் எல்லாரையும் பூஜித்தாதான் உன்னை எல்லாரும் பூஜிப்பார்கள். நான் எல்லாரும் என்ன பூஜிக்கிட்டோம், நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னா எல்லாராலையும் திட்டப்படுவான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வராது இல்லையா? அதனால் துக்கமே வரக்கூடாதுன்னா மோட்சம்தான் அது ஒரே வழி. மோட்சத்துக்கும் நீ அவசரப்படல. துக்கமே வரக்கூடாது வாழ்நாள்லன்னா, சிரமங்களே வரக்கூடாது, கஷ்டங்களே வரக்கூடாது. நான் பணத்துக்காக ஓடி ஓடி கஷ்டப்படக்கூடாது, எல்லாமே எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னா சிரமமே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு மோட்சம்தான். மோட்சம்தான் ஒரே வழி. அதுக்கு நீ அவசரப்படலைன்னா அப்போ நீ இதெல்லாம் சிரமப்பட்டு தான் ஆகணும். எல்லாம் பள்ளம் மேடு எல்லாமே தான் இருக்கும் வாழ்க்கையில். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா தக்ஷணம் கிடைக்கிறக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் என்னென்னா ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய கதை தான்.
இப்போ நான் ஒரு சாப்டர் நம்ம சொன்ன நடுவில் அதை மறந்து போச்சு பாருங்க. சுகத்தை தேடி வரும், ஆனால் சுகம் கிடைக்குதோ இல்லையா, அந்த துக்கமும் கிடைக்குது கூட சேர்ந்து. ஏன் சுகம் கிடைச்சா துக்கம் கிடைக்கணுமா? ஆமாம், சுகம் கிடைச்சா துக்கம் கிடைக்கும். துக்கத்தை தேடி நான் ஓடலையே, சுகத்தை தேடி தான் நான் ஓடுறேன். அப்போ சுகம் தானே கிடைக்கணும், துக்கம் ஏன் கிடைக்குது? அதுதான் நம்ம சொன்னல, சஞ்சித கர்மா, அதனுடைய விளைவானது மாற்றி மாற்றி கொடுத்துன்னு தான் இருக்கும் சுகம் துக்கம். அப்போ நான் சொல்கிறேன் இல்லை, அப்போ ஒரு மனுஷன் இந்த சேட்டுக்கு தான் வந்தேன். இப்போது என்னென்னா, தான் உழைச்சி கஷ்டப்பட்டால் தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஒருத்தர் வந்து நம்மள ஒரு 2-3 பேர் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்கிறது தப்பு, இப்போ கர்ம வினையெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. நான் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் நான் இன்றைக்கி வர 2 பொண்ணு கல்யாணம் பண்ணேன், நான் பெரிய பங்களா வாங்கினேன், கார் வாங்கினேன், நான் எல்லாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன், நான் நல்லா கோடீஸ்வரனாக இருக்கிறேன். ஏன்னா நான் என் உழைப்பு, அவ்வளோ என் உழைப்பு, கஷ்டத்தெல்லாம் தான். அப்படியா? சரி, ஓகே, உன் உழைப்புனால கிடைச்சது. நீ உழைக்கணுன்றது உன்னுடைய விதி. ஆனால் பலன்களில் உனக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை விட கடினமாக உழைக்கிறாங்க, நீ கோடீஸ்வரனாக இருக்கிறேன். அவன் கட்சியில் பார்த்தா பிச்சாதிபதியாக இருக்கிறான். கடினமாக உழைக்கிறவன், கொளுத்து வேலை செய்கிறேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம், அதுக்கு மேலே அவனுக்கு மிஞ்சாது. அவன் வந்து செலவுக்கே சரியாக போயிடும். அதில் வேறு மதுபானெலாம் சாப்பிட்டானா அதெல்லாம் சரியாக போயிடும் எல்லாமே. அவன் செலவுக்கு சரியாக போயிடுது. அப்படி இருக்கும்போது கடினமாக, உன்னை விட கடினமாக உழைக்கிறான் அவங்க தான் நிறைய பேர். என் உழைப்புனால நான் உயரணும்னு சொன்னால் கிடையாது. உனக்கு உழைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ஆனால் உனக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு நீ உயரணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கணும், இல்லை கர்ம வினைகள் உனக்கு கூட்டி கொடுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா? சொல்லலாம். ஒரு உழைப்பும் உழைக்கலை ஒருத்தன், அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்தா பெரிய பெரிய கோட்டீஸ்வரன், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவன் உட்காந்துட்டே இன்றைக்கி கூட சாப்பிட்டு, இன்றைக்கி கூட நடக்குது நிறைய பேர் வீட்டில். இன்றைக்கி எவ்வளோ பேர் பணக்காரன் உட்காந்து சாப்பிட்டான், அவன் கஷ்டமே படலை. சும்மா ஜிம்முக்கு போகிறான், எக்ஸசைஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், வந்து நல்லா சாப்பிட்றான், கண்டதை சாப்பிட்டு குண்டு தான் எல்லாமே இருக்கான், எல்லா அம்மா அப்பா இருக்கான், எல்லா வசதிகளும் இருக்குது. அவன் எங்கே போய் உழைச்சான்? பரம்பரை சொத்து அவனுக்கு இருக்குது, அவன் வந்து எங்கே உழைச்சான்? அப்போது தன் கஷ்டத்தினால, உழைப்பினால தான் மேலே வந்தான்னு சொன்னால், உழைப்பினால்தான் தான் மேலே வர முடியும்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை உழைக்கலாம், ஆனால் அது மட்டும் உன் முன்னேற்றத்துக்கு காரணம் கிடையாது. உன்னுடைய கர்ம வினை கூட்டி வைக்கணும், உன்னுடைய ஊழ்வினை கூட்டி வைக்கணும். அப்போ இங்கெல்லாம் இப்போ நான் சொல்லலை, பரம்பரை பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் உட்காந்துட்டே அவனுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அவனுடைய தலைமுறைக்கு தேவையான சொத்துலாம் கூட எக்கச்சக்கமாக இருக்குது. அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. அழகாக உட்காந்து டிவி பார்த்து ஃபோனு கையில் வச்சுட்டு ஐபாடு வச்சுட்டு அப்போ அடுக்க தட்டின்னு இருக்க வேண்டியது தான். அப்போ இவங்களெல்லாம் என்ன கஷ்டப்பட்டாங்க? ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படியும் கிடைக்கிறது இல்லையா? ஆனால் வந்து பரம்பரை சொத்தாக வந்த ஒரு சொத்தை வந்து திடீர்னு பார்த்தா ஏதோ சூதாட்டத்துலேயோ ஏதோ மதுபானத்துலேயோ என் பாடு மொத்தத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த சொத்து கூட அது எப்படி, அதான் சொல்ல, இழந்துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தது தான். கடைசியில் பார்த்தா ஏதோ திடீர்னு பார்த்தா கொள்ளை போய் விட்டது, அதாவது புல்ல அழிச்சிட்டான், இல்லை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, ஏதாவது லோனுக்குன்னு போட்டிருப்பான், பேங்க்காரன் முடியும் போயிட்டான், அந்த சொத்து அபகரிக்கப்படுது. அப்போ என்ன பண்ண முடியும்? வீடே ஏலத்துக்கு வருது என் பட்ட கடனில். அப்போ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தும் வந்து நிரந்தரம் இல்லை இல்லையா? யார் பட்ட கடனையோ இவன் மேலே தலையில் வருது, விடியுது, அதான் சொல்ல துரதிருஷ்டன்றது. அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லாமே போயிடுது. பரம்பரைகதமாக வரக்கூடிய சொத்துலாம். அப்போ என்ன இதெல்லாம், ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதுதான் கர்மா, அதுதான் தெய்வம், அதுதான் விதி. அப்போது இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை இல்லையா? நான் கஷ்டப்பட்டாதான், உழைச்சாதான். நீ உழைக்கலாம், உனக்கு எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கலாம். இதே உழைப்பை உழைக்கிறான் ஒருத்தன் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், இதே உழைப்பை உழைக்கிறான் 2 லட்சம் சம்பாதிக்கிறான், இதே உழைப்பை உழைக்கிறான் ஒருத்தன் 10 லட்சம் சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க உண்டு இல்லையா? கோடியாக சம்பாதிக்கிறாங்க மாதம். அப்போ என்ன அதே உழைப்பு தான் இவனும் பண்ணுறான் அவனும் பண்ணுறான், என்ன வித்தியாசம்? அதுதான்
அதனால் தன் உழைப்பினால் உயர்ந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த உழைப்பு மட்டும் காரணம் இல்லை, உன்னுடைய ஊழ்வினை உனக்கு இந்த பலன் கொடுக்கணும்னு இருந்தால் அதுதான் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நாம் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சாஸ்திர பிரமாணம், 3 வித பிரமாணங்கள். அதில் சாஸ்திர பிரமாணம் தான் சத்தியமானது. அனுமான பிரமாணம்லாம் உன்னை ஏமாற்றிடும், பிரத்யக்ஷ பிரமாணம் கூட ஏமாற்றிடும். சாஸ்திர பிரமாணம் தான் உண்மையானது. அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்லிக்கிறதுனா, உன் ஊழ்வினை தான் உனக்கு பலன் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் உன்னுடைய உழைப்பை வீண் போகாது, அதுக்கான பலனும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிடும். ஏன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் கெட் ரியாக்ஷன் அப்படின்னா இல்லையா. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, சும்மா ஏதோ வளர்கிறேன். அதாவது ஒவ்வொரு இப்போ பந்து வீசி எறியணும்னா அது திருப்பி செவத்தில் எறிய பந்து திருப்பி ரிட்டர்ன் வரும் இல்லையா. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு ரிட்டர்ன் வரும் இல்லையா. அந்த அளவுக்கு இவன் ஊழ்வினைக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல கொடுப்பேன். அதனால் எதுவுமே திருஷ்டத்தை விட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ விஷயம் இருக்குது. இப்போ மனசு கண்ணுக்கு தெரியுதா, ஆனால் மனசெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். துன்பம் கண்ணுக்கு தெரியுதா, கவலை கண்ணுக்கு தெரியுதா, காமம் கண்ணுக்கு தெரியுதா, குரோதம் கண்ணுக்கு தெரியுதா, சொல்லும் பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாத விஷயம் தானே, ஆனால் இது அனுபவம் இருக்குது, இந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா. அது மாதிரி கிருஷ்ண உணர்வும் கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். பேரானந்தம் உண்டாகும், கண்களுக்கு கண்ணீர் வந்து கற்கத்தை உண்டாகும். இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம தெரியும் போதே நம்ம அந்த உணர்வை நம்ம அனுபவிக்கிறவனுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வெளிப்படும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த இப்போ எதுக்காக சொல்ல வந்தது, இது வந்து என்னென்னா பாகவத அனுபவமானது, பகவத் பக்தி அனுபவமானது அப்படி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அனிர்வச்சனீயமான ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய விஷயம் இது. அதே சமயத்தில் இது வந்து பெரிய லாபம். அதுதான் சொல்கிறோட ஊழ்வினை கூட்டி வைக்கிற நம்மளுடைய, அதான் கோடி ஜென்ம புண்ணிய நெய்வதில், நம்மளுடைய கோடி ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தால் தான், பாக்கியம் இருந்தால் தான் பாகவதம் கிடைக்கும். பாகவதம் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் உனக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, மானமும் இல்லை, அவமானம் இல்லை, வெற்றி இல்லை, தோல்வி இல்லை. சுகம்னு ஒன்றா துக்கத்தை அனுபவிச்சாகணும், மானம்னா அவமானத்தை அனுபவிச்சாகணும், பூஜை வேணும்னா பூசை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அது மாதிரி அதெல்லாம் தேவையில்லை. எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவமானப்பட்டனா பட்ட, மானம்னா வானத்தை எதிர்பார்க்காதீங்க, சுகத்தை எதிர்பார்க்காதீங்க. எதையுமே இந்த இரட்டை சுகத்தை எதிர்பார்க்கலாம், துக்கம் கிடையாது கண்டிப்பாக. ஆசை இல்லைன்னா துன்பம் ஏது. ஒருத்தர் பாட்டில் கூட சினிமா கூட வரும் இல்லையா, ஆசை இல்லா மனிதன் எங்கு, மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும். கரெக்ட். ஆசை அறிமின் ஈஸ்வனோடாயினும் ஆசை அறிமின் திருமலை சொல்லிட்டாரா, அவர் தானே. எங்கே படித்த மாதிரி ஞாபகம் இருக்கு. மகான்கள் சொன்னது தான். ஆமாம், திருமலை சொன்னது. ஆசை அறிமின் ஈஸ்வனோடாயினும், ஈஸ்வரனோட பார்க்கணுன்னு ஆசைப்படாத, பகவானே உனக்கு காட்சி கொடுக்கும்போது அதை அனுபவிச்சுக்கோ. ஆசை இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும்னு அர்த்தம். ஆசைப்படாதுன்னா ஆசைப்படக்கூடாது இல்லை, ஆசைப்படும். ஆனால் அன்பு இருக்கணும். அன்பு தான் வேணுமே தவிர ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இருந்தால் பலனை எதிர்பார்க்க தோணும் பகவான் இடத்துல. அன்பு இருக்கிற இடத்துல பலனை எதிர்பார்க்காது. அன்புக்கு வந்து பலனை எதிர்பார்க்காது. அன்பு எல்லாத்தையும் நண்போம். அன்பு வந்து தன்னையே அர்ப்பணம் பண்ணும். அன்பு தான் பிரேமை இல்லையா. அன்புக்கு தன்னை விட்டு கொடுத்துரும். அன்பு எதையுமே வழங்கிடும். அன்பில் வந்து கலங்கம் கிடையாது. அன்புக்கு கள்ளங்காடும் தெரியாது. அன்பு வந்து பூர்ணமாக நம்பும் எல்லாத்தையும். அன்பு பூர்ணமாக விசுவாசம் பண்ணும் எல்லாத்தையுமே. அன்பு எதையும் தியாகம் பண்ணும். இது போல் நிறைய சொல்லினே போகலாம் அன்பை பற்றி. அந்த அன்பு தான் கிருஷ்ண இடத்துல வைக்கணுமா நாம், அதுதான் விசேஷம். அதனால் கிடைச்சதுனால நம்மளுக்கு அது பெருமை தெரியல. இந்த பாகவதம் துர்லபைவ கதா லோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவது லப்யதே. கோடி ஜென்மத்தை புண்ணியம் பண்ணலாம், பாகவதம் கிடைக்காது. அதனால் தின யோகம் எப்படியாவது நியமத்தோடு தினமும் அது ஒரு நியமம் வச்சுங்க. கொஞ்சமாவது பாகவதம் ஒரு அத்தியாயமாவது படிங்க, 2 அத்தியாயமாவது படிக்க ஆரம்பிச்சுடுங்க.
முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது மனசாலும் வாக்காலும் காயத்தாலும் முக்காரணங்களால் பிரம்மச்சரிய சத்தியத்தை கடைபிடிச்சிட்டு நாம் தினமும் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். பாகவதத்தில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, அதெல்லாம் படிக்கணும். அப்போது தபசு இதோடைய பலன் கொடுத்துடும் கர்ஜிக்கு தான் பாகவதம் யார்? பகவான் தான். பகவான் கர்ஜிக்கிறானா? தபசுடைய பலன் கொடுத்துறேன், யாகத்துடைய பலன், யோகத்துடைய பலன் கொடுத்துறேன், ஞானத்துடைய பலன் கொடுத்துறேன், தானத்துடைய பலன் கொடுத்துறேன், தீர்த்த யாத்திரைக்கு போகிற புண்ணிய தீர்த்தங்களுடைய பலன் கொடுத்துறேன், புண்ணிய கஷேத்திரங்களுடைய பலன் கொடுத்துறேன், எல்லாம் ரே கர்ஜிக அதிகமாக இதோட வேறு என்ன பலன் ஓணும் உனக்கு? எல்லா பலனும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இங்கே பாகவத ரூபத்தில் பாகவதம் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்குது, எல்லா பலனையும் கொடுக்கணும், கர்ஜிக்கு தான். அப்படி அதிகாரப்பூர்வமாக நமக்கு ஆணை எடுக்கிறது. அப்போ சவுனகாதி மகரிஷிகள் நைமிஷாரண்ய வனத்தில் கதை கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த சவுனகாதி மகரிஷிகள் சூத்திரை பார்த்து கேட்குறாங்க, ஆச்சரியமாக இருக்கு, இந்த பாகவதத்துக்கு இவ்வளோ மகிமையா? மற்ற புராணங்கள் இதிகாசங்களுக்கு இல்லாத மகிமை இந்த பாகவதம் மட்டும் என்ன இவ்வளோ மகிமை? ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம் ஞானாதி தர்மான் விகணைய சாம்பிரதம் நிச்சயசே பாகவதம் புராணம் ஜாதம் குதோ யோக விதாதி சூச்சகம். ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஞானத்தை விட யோகத்தை விட எல்லாத்தை விட இது உயர்ந்ததுன்னு சொல்கிறீங்களே, இந்த பாகவத புராணம் எப்படி இது, எதனால் இது இவ்வளோ மகிமையோடு எதாக பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே சூதர் சொல்கிறார், அப்பா இது நானாக சொல்கிறத விட இது இந்த விஷயமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். யதா கிருஷ்ணோ தராம் தியக்த்வா ஸ்வபதம் கந்து முத்தியதா. எதனால் இதுக்கு இந்த அளவுக்கு பெருமைன்னு கேட்குறீங்களே, பகவான் வைகுண்டத்துக்கு இந்த பூலோகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு கிளம்பி போகும்போது ஒரு விஷயம் நடந்தது. ஏகாதசம் பரிசுத்தியா அபி உத்தவோ வாக்கியம் அப்ரவீத்து. ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவர் கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் உள்ள சம்பாஷண விஷயமா சில அத்தியாயங்கள்லாம் உபதேசமாக வருகிறது. அதை கிருஷ்ண உத்தவ சம்வாதியா உத்தவ கீதையானது வருகிறது ஏகாதச ஸ்கந்தத்தில். அந்த இடத்துல சொல்கிறார், உத்தவர் கேட்குறாரு, பகவானே நீங்கள் போயிட்டீங்கன்னா மக்களுக்கு தெய்வம் யாருன்னே தெரியாமல் போயிடுமே. நீங்கள் பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் களி தலையெடுக்கலை, நீங்கள் போயிட்டீங்கன்னா மக்கள்லாம் தெய்வத்தை தங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி கற்பனையாக பல தெய்வங்களை உருவகப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா தெய்வமே இல்லை அருவம்தான் தெய்வம் அப்படின்ட்டு நிர்குண உபாசனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நிர்குண உபாசனையும் மகா கஷ்டம். அப்படிதான் சகுன உபாசனை தான் ரொம்ப சுலபம், எல்லாரும் பண்ணக்கூடியது. நீ சகுன பிரம்மமாக அவதாரம் பண்ணியிருந்தால் கூட நம்ப மாட்டாங்களே, நிர்குண உபாசனைக்கு போய் கஷ்டப்படுவாங்களே. அதனால் நீங்கள் பக்தரில் நிறைய பக்தரில் உருவாக்கி அந்த பக்தர்களோடு நீ அவலம் பண்ணாதாய, பக்தர்களோடு நீங்கள் பக்தி பெருகுவதற்காக நீங்கள் பூலோகத்தில் இருக்கணும், நீங்கள் நிச்சயமாக வைகுண்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு உத்தவர் சொல்கிறாரு. அதை சத்சுதயாம் கிருத்வா பக்தவத்சல மாவிரஜ போவாத நீ வைகுண்டத்துக்கு. பக்தார்த்தம் சகுணோ ஜாதோ நிராகாரோ அபி சின்மய தத்யோகேன தே பக்தா கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே நிர்குண உபாசனே கஷ்டம் அதை கிஞ்சித்து விசாரிய. நிர்குண உபாசனமோ ரொம்ப கஷ்டம், நிர்குண உபாசனே கஷ்டம் அதை கிஞ்சித்து விசாரிய. இதை நீங்கள் விசாரித்து அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் வைகுண்டத்துக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாரு உத்தவரும். பக்தார்த்தம் பக்தர் வத்சலன், நீ பக்தரிடத்தில் வாத்சல்யம் உள்ளவர், பக்தர்களுக்காக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகாமல் இருக்கணும். சாதுக்கள் மேலே உள்ள தயையினால் நீங்கள் போகக்கூடாது. அதை சத்சு தயாம் கிருத்வா பக்த வத்சல மாவிரஜா பக்தார்த்தம் சகுணோ ஜாதோ நிராகாரோ அபிச்சின்மய தத்து யோகேன பக்தா. உன்னை பிரிஞ்சு பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பூதகத்தை கதம் எப்படி இந்த பூமியில் வாழ்வார்கள் அவங்களாம். கதம் ஸ்தாசியந்தி பூதலே நிர்குண உபாசனே கஷ்டம் அதை கிஞ்சித் விசாரிய. இப்படி உத்தவருடைய வாக்கியத்தை கேட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணால் இந்த பிரபாச தீர்த்தத்தில் பிரபாச கஷேத்திரத்தில் தான் பகவான் வைகுண்டத்து அங்கே பத்ரிநாராயண் பிரபாச கஷேத்திரத்தில்
அங்கே தான் ஒருத்தருக்கும் அவருக்கும் சம்பாஷணை ஏற்படுது. அந்த பிரபாஷ கஷேத்திரத்தில் பகவான் சிந்திக்கிறார், இந்த உலக மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ தான் பக்தர்களோடு கொஞ்சம் கொலாவறதுக்கு அவங்களோட அவலம்பனம் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்து பகவான் யோசிக்கிறார். இது உத்தவ வச்ச சுத்வா பிரபாசே இது உத்தவ வச்சே சுத்வா பிரபாசே அச்சிந்தயத் ஹரிஹி பக்த அவலம்பனார்த்தாய கிம் விதேயம் அயேதிச்ச. அப்போ தான் என்ன பண்ணுறார், பகவான் தன்னுடைய தேஜஸை அந்த பாகவத புஸ்தகத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டார். அதுக்குள்ளே தேஜஸ் போய் மறைஞ்சிச்சு. அப்புறம் பகவானே அதுக்குள்ளே பிரவேசம் ஆகிட்டான் தன் தேஜஸ் ரூபத்தில். அப்போ பாகவதம் வேற இல்லை, பகவான் இல்லை, அந்த வாக்குமயமான ரூபத்தில் பகவான் இருக்கானா. பக்தாவலம்பனார்த்தாய கிம் விதேயமயேதிச்ச ஸ்வகீயம் யத்பவே தேஜஸ் தஸ்ச பாகவதே அததாத்து திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். பாகவதம் என்ற கடலில் போய் தன் தேஜஸை மறைச்சிட்டாராம் பகவான். அதனால் தேனேயும் வாங்மையும் உத்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே. இது வாக்குமயமான ரூபத்தில் பகவானே இருக்கிறான் அந்த பாகவதத்தில். இதுலேருந்து வர்த்ததே ஹரிஹே, இதுலேருந்து யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ, கதா சிரவணம் பண்ணுறாங்களோ, அந்த இடத்துலேருந்து பாகவத்திலேருந்து எழுந்து வந்துடுவானா பகவான். அவங்களுக்குள்ள ஒரு பாவத்தை, மனோபாவத்தில் கிருஷ்ணன் தெரியவானா. அவங்களுக்கு ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சுடுவானா. ஹிருதயத்துக்குள்ளே அனுபவங்களை கிளப்பி விட்டு கொண்டு பகவான் தன் ஸ்வரூபத்தை காண்பிக்கிறானா. பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே தேனையும் வாங்மையும் ஒத்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே. அப்போ என்ன பண்ணணும், பாகவதம் எப்படி, பாகவதத்துலேருந்து பகவான் எப்படி வருவான்னா, அந்த பாகவதத்தை தினமும் சேவிக்கணுமா. விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ண, பாகவதத்தை ஒரு புஸ்தகமாக நினைக்கூடாது, பகவானே நினச்சி அதுக்கு ஒரு துளசி போட்டு புஷ்பங்களை போட்டு விழுந்து சேவிக்கணும். சேவனாத்து. சில பேர் பார்த்தா பாகவத புஸ்தகத்தை பட்டு துணியில் பைண்டிங் போட்ட மாதிரி பட்டு துணியில் போட்டு அழகாக அப்படி வச்சுருப்பாங்க மகிமையாக. அதுக்கு ஒரு ஜிப்பு கூட போட்டு ஒரு எப்படி அதுக்கு ஒரு கவர் போட்டு அதுக்கு ஒரு ஜிப்புலாம் போட்டு அப்படி பாகவதத்தை ரொம்ப வசதியாக வச்சுருப்பாங்க. வீட்டில் பார்த்துருக்கேன். அதுக்கு புஷ்பெல்லாம் போட்டு அப்படி ஒரு சேவிப்பாங்க, விழுந்து சேவிப்பாங்க அந்த பாகவதத்தை. கண்ணில் கண்ணீர் விட்டு. இதெல்லாம் பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். பிருந்தாவனத்தில் அந்த பாகவத புஸ்தகத்துக்கு அவ்வளோ விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிருந்தாவனத்தை போயிருக்கீங்களா? லேடிஸ்லாம் அங்கே வந்து ஆண்கள் பெண்கள்லாம் அந்த தலையில் அந்த துணியை மூடிக்கிட்டு அவங்க வந்து அப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அந்த பாகவதத்துக்கு. அப்படி புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க பாகவத புஸ்தகத்தை. பகவான் தான் பாகவத ரூபத்தில் இருக்கான்னு சொல்லி அப்படி சேவிப்பாங்க. பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பாகவத பாராயணம் பண்ணுவாங்க. அங்கங்கே பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா சினிமா போஸ்ட் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அங்கன்னா இருக்குன்னா ஃபுல்லாக அங்கே பாகவதம் நடக்குது, இங்கே பாகவதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பேனர் ஒட்டியிருக்கோம். இன்னார் பாகவதம் சொல்கிறார், இவர் பாகவதம் சொல்கிறார், இந்த மகாத்மா பாகவதம் சொல்கிறார் அப்படின்னு அங்கங்கே ஹிந்தி எழுத்தில் பார்த்தா ஃபுல்லாக பாகவதம் அங்கங்கே நடக்கிற விஷயத்த அப்படியே பேனராக ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் போனால் பிருந்தாவனத்தில் நிறைய கதா காலட்சேபம். பிருந்தாவனம் ஃபுல்லாக அந்த பக்தி நர்த்தனம் புரிகிறாள். புதுசாக கோயிலெலாம் வேறு கட்டுறாங்க அங்கே. நான் போகும்போது அப்போ பார்த்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அது மாதிரி பிருந்தாவனத்தில் தான் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் பாகவதம். அதுக்கப்புறம் குருவாயூரப்பா கோயிலில் குருவாயூருக்கு போனால் கூட சரி, கேரளாவில் அங்கே பெண்கள்லாம் பாகவத பாராயணம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பாகவதம் படிப்பாங்க. குருவாயூரப்பா கோயிலே பாகவதம் நடக்கும். அடிக்கடி பாகவத பாராயணம். குருவாயூரப்பா இதெல்லாம் சந்தோஷம் அடையாதுன்னா பாகவத பாராயணத்தில் தான் பகவான் சந்தோஷம் அடைவார். அவ்வளோ விசேஷம் பாகவதம் படிக்கிறது. அதனால் பகவான் வந்து அந்த வாக்மயும் மூர்த்தி, வாக்குமயமான ரூபத்தில் பகவான் அந்த பாகவதத்தில் இருக்கிறான். அப்போ இந்த பாகவதத்தை என்ன பண்ணணும்னா சேவனம், விழுந்து சேவிக்கணும். யாருன்னா பாகவதம் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து பாகவதம் கேட்கணும். ஸ்ரவணாத். யாரும் இல்லை, நமக்கு நாமே உட்காந்து ரொம்ப நிம்மதியாக போச்சு. அழகாக உட்காந்து பாராயணம் பண்ணலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்து நம்ம தனியாக பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாடாத்து இல்லை, படிக்க முடியல,
நம்ம அப்பா அம்மாலாம் படிச்சிருந்தாங்க, நம்ம அப்பா தாத்தாலாம் படித்தாங்க, பேரன் கடைசி இதை புஸ்தகத்தை வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம பின்னாடி வரக்கூடிய பேரங்களாம் பார்த்து அதை தரிசனம் பண்ணுவாங்க. அதுக்கு நல்லா பூஜைலாம் பண்ணுவாங்களே, நல்லா வசதியாக வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து என்ன பண்ணுவான், விழுந்து சேவிப்பான். அது தரிசனம் அடிக்கடி பார்த்துட்டு போகிறான். ஆனால் அந்த புஸ்தகத்து மேலே அவனுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, அதை பற்றி அவனுக்கு தெரியாது. நம்ம முன்னோர்கள் படித்தாங்க அப்படின்னு அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு போவான். வீட்டில் புஸ்தகம் இருந்தாலும் என்ன பண்ணோம்னா அந்த தரிசனம் பண்ண என்ன ஒரு நாள் எடுத்து தான் படித்து பார்ப்போமே என்ன தான் இருக்குன்ட்டு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிடுவான். அது பிறகு கப்பன்னு அவனுக்குள்ள பக்தி வெள்ளம் பெருகிடும். அப்படி அவனுக்குள்ள தடைகள்லாம் உடைச்சி அந்த பக்தி அவனுக்குள்ளே வீச ஆரம்பிச்சிடும். சேவனாத்து சிரவணாத்து பாடாத்து தர்சனாத்து இதுனா மருந்துனா பாபநாசினின்னு ஒரு மருந்தான் இது பாகவதம். பாபநாசினி அப்படியே போட்டிருக்காரு மருந்த. சேவனாத்து சிரவணாத்து பாடாத்து தர்சனாத்து பாபநாசினி அப்படியேப்பட்டது. இது வாக்குமயமான ரூபத்தில் இருக்கக்கூடிய பாகவதத்தை சேவிச்சாலும் சரி, தரிசனம் பண்ணால் கூட சரி, அது பாபத்தை போய்க்கிடும். எல்லா சாதனங்களும் ஓரம் கட்டிட்டு இந்த சப்தாகர் சிரவணத்தை மட்டும், அதுதான் ரொம்ப உயர்ந்ததான். சப்தாகர் சிரவணே தேனே சர்வேபியோ அப்படி அதிகம் கிருதம் சாதனானி திரஸ்திய கலோ தர்மோ அயம் ஈரிதா. எல்லா சாதனத்தை விட பெரிய சாதனை எதுனா பாகவத பாராயணம் பண்ணுறது தான் கலியுகத்தினுடைய தர்மமாக சொல்லப்படுகிறது. துக்கம் இருக்கிறது தான் தரித்திரன். அந்த துக்கமெல்லாம் இந்த பாகவதத்தினால பிரக்ஷாலனம் பொடியாகிடுமா, சாம்பலாகிடுமா. இந்த பாகவதத்தினால துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச. துக்கமோ தரித்திர நிலையோ துர்பாக்கிய நிலையோ பாவமோ எல்லாத்தையும் பொடியாக சாம்பலாக்கிடும் இந்த பாகவதம். துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச. காம குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட நீ தனியாக ஒரு சாதனை பண்ண வேண்டாம். இந்த பாகவதத்தை பாராயணம் பண்ணியிருந்தாலே காம குரோதமெல்லாம் அடங்கிடும். காம குரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா. இந்த மகிமைகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த சமயத்தில் பக்தியும் ஞான வைராக்கியமும் இளமை பெற்று அங்கே அப்படியே ஓடி வராங்களாம். கையை தூக்கின்னு பகவான் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு அங்கே ஓடியாராங்களாம். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாராயண வாசுதேவா அப்படின்ற பாடல் வர்றாங்க. பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு வராங்களாம். இதை முதலடியாக வச்சு கீர்த்தனைகள்லாம் இருக்குது, பாடல்லாம் மகான்கள் பாடியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அப்படின்னு. என்னென்ன பக்தி தேவி வந்தால் ஞான வைராக்கியத்தை வந்ததுக்கு என்ன எப்படி தெரியும்னா எல்லார் வாக்குலையும் பகவான் நாமா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கான். எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா நாராயணான்ற பகவான் நாமங்களை அங்கே உறக்க பாடுகிறார்கள். அப்போ தான் என்ன எல்லார் வாக்குலையும் பகவான் நாமம் வருது. இங்கே நிச்சயமாக பக்தி வந்திருக்குறா, பக்தி ஞான வைராக்கியம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் அவள் பக்தி தேவி அப்படி பக்தி தேவி தான் அது புலம்புறா. பக்தி தேவி தான் அந்த நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு தன் பிள்ளைகளோடு அப்படி குதிச்சின்னு ஆடின்னு பாடின்னு வரா. அந்த இடத்துல பக்தி சுதௌதௌ தருணௌ கிரகித்வா பிரேமை குரூபா சகசாபிராசித்து. உடனே அந்த இடத்துல ஒரு ஆவிர்பாவம் அடைந்தாள். அந்த இடத்துல பக்தி ஞான வைராக்கியம் அந்த இடத்துல வந்தாள். என்ன சொல்லிட்டு வந்தாங்க? ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர் வதந்தி. எல்லாருக்கும் பக்தி வந்துடுச்சுன்னு என்னென்ன வாக்கில் பகவான் நாம வரணும். முகுர் வதந்தி திருப்பி கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவன் பகவான் நாமங்களை பொழிந்து கொண்டு நாம கீர்த்தனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருமே. தாம் சாகதாம் பாகவத் ஆர்த்தபூஷாம் சுச்சாரு வேஷம் ததர்சு சதஸ்யா. அந்த இடத்துல அழகான வேஷம் தரித்து இளமையோட பிள்ளைகள் இளமை பெற்று தாய் வயோதிக்கு கிழவி ஆகிட்டா நியாயம் இல்லையே, அவளும் இளமையாக இருக்கணும் இல்லையா? பாகவதத்துடைய அர்த்தத்தையே பூஷணமாக கொண்டவலாம் பக்தி தேவி. அதான பலன் நம்மளுக்கு, பக்தி தானே பலன். பாகவதம் பாகவதம் படித்ததுடைய பலன் பக்தி உண்டாகணும் எல்லாருக்கும் அதானே. அப்போ அவள் அர்த்தபூஷணமாக அவர் வந்திருக்கான். பக்தி ஞான வைராக்கியம் பிள்ளையோட இளமை பெற்று வந்திருக்கிறார். கதம் பிரவிஷ்டா கதமாக தேயம் மத்திய முனினா விதிதற்கையந்தா. இவன் எப்படி வந்தா இந்த இடத்துல பக்தி ஞான வைராக்கியம் எப்படி இந்த இடத்துல வந்தா? இந்த முனிவரெல்லாம் தர்க்கம், அங்கே இருக்கிற சாதுக்கள்லாம் தர்க்கம் பண்ணுறாங்களா ஒருத்தர். யார் இவ எப்படி வந்தா?
பிள்ளைகள்லாம் வந்து குதிக்கிறாங்களே யார் என்று. அப்போ தான் சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, பக்தி தேவி சொல்கிறேன், நான் யாருன்னு சொல்கிறேன், நான் கலியில் நஷ்டமாயிட்டேன், இந்த கதையினுடைய ரசத்தினால்தான் நான் மறுபடியும் புஷ்டி அடைஞ்சேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. யார்? பக்தி தேவி சொல்கிறா, நான் கலியினால நஷ்டமாயிட்டேன், இந்த பாகவத கதையினால் நான் புஷ்டி அடைஞ்சேன் சொல்கிறேன். பவத்பிர் அத்தியவ கதாஸ்ய புஷ்டா களி பிரணஷ்டாபி கதாரசேன குவாகம் திஷ்டாம் அதுனா வந்து பிரம்மா இதம் தான் கிரமூச்சிரேதே. பிரம்மதேவருடைய குமாரர்களே, சனகாதி முனிவர்களே, நான் வந்து உட்காரத்துக்கு இடமில்லை, ஒரே ஃபுல்லாக இருக்குது. பக்தி தேவி வந்தாலே ரெசர்வேஷன் பண்ணி வந்துருக்கூடாதான், முன்னாடி ரொம்ப லேட்டாக வந்துட்டா பக்தி தேவி. பக்தி ஞான வைராக்கியம் மகிமைகளை கேட்ட பிறகு தான் வரா. முன்னாடியே வந்து இந்த இடம் முடிச்சிடலாம்ல, இப்போ இடம் இல்லையா, நான் எங்கே உட்காருதுன்னு கேட்குறா பக்தி தேவி. அப்போ தான் சனகாதி முனிவர்கள் சொல்கிறார்கள், பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி பிரேமைகதத்ரி பவரோகஹந்திரி சாத்வம் சதிஷ்டஸ்வ சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. அம்மா, உனக்கா இடம் இல்லை, உனக்கு விசாலமான இடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஹிருதயமும் பக்தி வருவாளா, பக்தி வருவாளா, பக்தி நமக்குள்ளே உண்டாகுமான்னு தான் பாவதம் கேட்க. இங்கே இவ்வளோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்கம்மா, இவ்வளோ பேர் ஹிருதயமும் விசாலமாக திறந்திருக்கு, நமக்கெல்லாம் பக்தி வந்துடுமா? சனகாதி முனிவர்களுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் பக்தி, பிரேம பிரகாச ஹிருதயம், பிரேம பிரகாசமான ஹிருதயம் எனக்கு உண்டாகுமா உண்டாகுமான்ட்டு எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்படி அவங்க ஹிருதயமானது திறந்திருக்கு, நீ போய் ஃப்ரீயாக வாசம் பண்ணலாமா, எல்லாரும் ஹிருதயத்துக்குள்ளே தைரியமாக போய் வாசம் பண்ணு. உன்னை வானான்னு சொல்கிறவங்க ஒருத்தரும் கிடையாது. பக்தி ஞான வைராக்கியம் உன் பிள்ளைகளோடு சேர்ந்து பிள்ளைகளோடு போய் அந்த நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி நிரந்தரமாக போய் அந்த இத்தனை இவ்வளோ பேர் பாகவதம் கேட்குறேன், இத்தனை பேர் விஷ்ணு பக்தர்கள் தான், வைஷ்ணவர்கள் தான், அத்தனை பேர் ஹிருதயத்துலையும் போய் நீ நிரந்தரமாக வாசம் பண்ணு. உன்னை வானான்னு சொல்கிறவங்க இங்கே யாரும் எல்லாம் பாகவதம் கேட்குறதுன்னு பக்தி தனக்குள்ளே வருமா, கிருஷ்ண பக்தி வருமானு தான் எதிர்பார்க்குறாங்க. நீ நீ போகிறன்னு சொன்னால் உன்னை வானான்னு சொல்லி தள்ளுறவங்க யாருமே கிடையாது, எல்லாம் வேணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நல்லா விசாலமாக ஹிருதயத்தை திறந்து வச்சுருக்காங்க, நீ போய் அங்கே வாசம் பண்ணு. எவ்வளோ பேர் விசாலமான இடத்த கொடுக்குறாரு பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துலேயும் போய் நாரதன் சொன்னால, நான் ஒன்று பக்தி தேவியே ஞான வைராக்கியமே உங்கள் 3 பேரை நான் ஒவ்வொரு ஹிருதயத்தில் நான் ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னால், நான் ஹரிதாசன் கிடையாதுன்னு சொன்னார்ல, இப்போ ஸ்தாபிச்சிட்டார். நாரதர் பாட்டு உட்காந்து கேட்குறார். சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, நீ போய் சுதைரிய சம்சரியா நிரந்தரம் வைஷ்ணவ மானசம், ஒவ்வொரு விஷ்ணு பக்தர்கள் இங்கே இருக்கிறாங்களே வைஷ்ணவர்கள் அத்தனை பேர் ஹிருதயத்துலேயும் போய் நீ தங்கிடு, மானசானி அந்த மனசில் போய் தங்கி. அப்போ மனசில் கொண்டு போய் பக்தி தேவியை ஸ்தாபிச்சிட்டாரு. இப்போ நாரதருடைய வார்த்தை பகவான் நிறைவேற்றிட்டான். பக்தருடைய வாக்கு வந்து பக்தருடைய சபதமானது வீண் போகவே போகாது, அது நிறைவேறி ஆகியே தீரும். ஆமாம், அதுக்கு அப்பீலே கிடையாது. பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி பிரேமகதத்ரி பவரோகஹந்திரி, பக்தர்களை எல்லாம் கோவிந்தமயமாக ஆக்குபவளே, பிரேமகதத்ரி பிரேமையே வடிவமானவளே, பக்தர்களை பிரேமை வடிவமாக மாற்றிவிடக்கூடியவளே, பவரோக அந்த சம்சார கஷ்டத்தை போக்குபவளே, சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய நோய் பிறவி என்ற பிணியை போக்குபவளே, சாத்வம்ச திஷ்டஸ்வ சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. நீங்கள் வந்திருக்கிறது பெரிய விஷயம், அதனால் தைரியமாக போய் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் போய் தேரா போட்டுரு அப்படின்னு சொல்லி பக்தி ஞான வைராக்கியத்தை பிள்ளைகளோடு போய் தேரா போட்டுரு அப்படின்னு சனத்குமார் அவங்களுக்கு இடத்தை ஏற்படுத்துகிறாரு பக்தி ஞான வைராக்கியத்துக்கு. அதே மாதிரி பக்தி ஞான வைராக்கியம் எல்லோரும் ஹிருதயத்திலும் போய் ஆழமாக ஸ்ட்ராங்காக தங்கிட்டாலாம், டேரா போட்டாலாம், இனிமேல் எழுந்திருக்க மாட்டான். நிரந்தரம், அந்தரம்னா இடைவெளி இல்லாமல், அதாவது கலி புருஷன் உள்ள நுழைஞ்சு கலியினுடைய தோஷம் ஹிருதயத்தில் நுழைய முடியாதபடி ஃபுல்லாக இவ்வளோ ஃபுல்லாக அடைச்சலாக இவ்வளோ உட்காந்துட்டாங்களாம். ஃபுல்லாக பக்தி ஞான வைராக்கியமே யாருக்கும் இடம் கொடுக்காத. யாரும் இந்த ஹிருதயத்தில் இந்த இடத்துல நம்ம இடம் பிடிச்சிட்டோம், இதுமாதிரி இந்த இடத்துல யாருக்கும் இடம் கிடையாது. களிலாம் வந்தால் அடிச்சு துரத்து, அவ்வளோதான். கலி புருஷன்லாம் உள்ள நுழையக்கூடாது, எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் வரக்கூடாது. ஃபுல்லாக கிருஷ்ணமயமாக ஆக்கினேன் இவங்களை. பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி, பக்தர்களை கோவிந்தமயமாக மாற்றினோம் நம்ம இவங்களை எல்லாரும். இவங்க இருதயத்தில் வந்துட்டோம் இல்லையா, இவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தர்களாக மாற்றிடணும்.
அப்படின்னு பவரோகம்லாம் இனிமேட்டு உங்களை வரக்கூடாது, ஏன்னா நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஞான வைராக்கியத்தோடு பக்தி தேவி அப்படி வாசம் பண்ணுறா அந்த இடத்துல. அப்போ தான் இந்த பக்தி வந்துட்டாரா, நம்ம ஞான வைராக்கியத்தை எல்லா ஹிருதயத்தில் ஸ்தாபிச்சிட்டாரா சனகாதி முனிவர்கள். அங்கே தான் சொல்கிறாரு, சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, யார் பெரிய பணக்காரன் இந்த உலகத்தில் அப்படின்னா, பணக்காரனை வந்து தன்யர்னு சொல்கிறதில்ல, தனதன். தனதன்னா குபேரன் தான் தனதன். குபேரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் தனதன், பெரிய பணக்காரன். ஏன் தனதன்னா, தனத்தை தத்தம் பண்ணுறவன் தான் தனதன். அதாவது தனக்குள்ள பணம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அவன் பணத்தை யாருக்கு கொடுக்க மனசு வரலையே அவன் தரித்திரன். அவன் எவ்வளோ கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அவன் வந்து பணக்காரன்னு சொல்ல முடியாது, தனதன்னு சொல்ல முடியாது, அவன் தரித்திரன். ஏன்னா கொடுக்க மனசு இல்லாதவனாச்சு அப்படின்னா அவன் கஞ்சி பிஸ்னரியாக இருக்கான் அப்படின்னா அவன் தரித்திரன். அவனை தனதன்னு சொல்கிறதில்ல. தனதன் அப்படின்னா பணத்தை வச்சுன்னு இருக்கிறது பிறருக்கு உதவணும், அந்த பணம் தன்கள் இருக்கிற. குபேரன் வந்து என்னென்னா வழிபடுறவங்களுக்கெல்லாம் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவன், அதனால தான் அவனை தனதன்னு சொல்கிறோம். தனத்தை தத்தம் செய்யக்கூடியவன் தனதன். தன்யர்னு சொன்னால் அந்த குபேரன்னு சொல்கிறது இல்லைங்க. தன்யர்னா பாக்கியசாலிகள். தன்யர்னா உயர்ந்த மோட்சத்தை, பக்தி ஞானம் வைராக்கியம் மோட்சத்தை யார் மோட்ச மார்க்கத்தை நோக்கி யார் செல்கிறார்களோ அவர்கள் தான் தன்யர்கள் என்று சொல்வார்கள். அதனால் இங்கே மோட்ச மார்க்கத்தில் பிரயத்தனம் எப்பொழுதும் ஒரு லௌகிக பலனை விரும்பாததுனால இவர் தான் தன்யர். தன்யன்ற பதம் வந்து உயர்ந்த உயர்ந்த பலனை சொல்லக்கூடியது, சாதாரண தனத்தை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அவங்கள தான் இங்கே தனதன், அப்படிப்பட்ட பணக்காரனை தனதன்னு வேணால் சொல்லலாம். குபேரன் வந்து லௌகிகமான பணத்தில் சிறந்தவர் தனதன், ஆனால் எல்லாருக்கும் தத்தம் பண்ணுவார், எல்லாருக்கும் தானம் பண்ணக்கூடியவர். ஆனால் அதை விட உயர்ந்த பலன் எதுனா மோட்சம், அதுதான் பெரிய தனம். அந்த மோட்சம் என்ற தனத்தையே, பக்தி என்ற தனத்தையே உள்ளே வச்சிருக்கிறதுனால தான் அவருக்கு தன்யர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மகான்கள் வாக்கில் கேட்டோம்னா அதெல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாரதர் வந்து தன்யர்னு பதத்தில் கொண்டாடுறாங்க. அதனால் அப்படியாப்பட்ட பக்தி ஞானம் யாரத்தில் இருக்கோ அவங்க தான் தன்யர்கள். அவங்க தனதன் இல்லை, தன்யர்கள். லௌகிக பிரகாரமான தனம் அவங்களுக்கு இல்லை, பௌதிகமான செல்வம் இல்லை, பரவாயில்ல. ஆனால் 14 உலகத்துலேயும் யாரா பெரிய பணக்காரன் சொன்னால், யார் ஹிருதயத்துக்குள்ளே பகவான் தான் வந்து பகவானை எழுத்து பிடிச்சிக்கிறது, நம்ம பகவானை நினைக்கிறது முக்கியம் இல்லையா. பகவான் எவனுடைய ஹிருதயத்தில் புகுந்து அந்த டேரா போட்டு அந்த ஹிருதயத்தை விட்டு நான் பெயரவே மாட்டேன். குரு பயிற்சி உண்டு, சனி பயிற்சி உண்டு, ஆனால் கிருஷ்ண பயிற்சி மட்டும் கிடையவே கிடையாது. சீக்கிரமாக வந்துடுவான், ஆனால் சீக்கிரத்தில் போக மாட்டான் பகவான். கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா. பிரகலாதனுக்கு ஒரு கிரகம் முடிச்சு ஆட்டுச்சான், அது என்ன கிருஷ்ணன்ற ஒரு கிரகம், அதுக்கு மட்டுக்க பயிற்சியே கிடையாது, சீக்கிரத்தில் வர மாட்டான். ஆனால் அப்படி வந்துட்டான்னா சீக்கிரத்தில் போக மாட்டான். அவனுக்கு மோட்சம் அடையிற வரைக்கும் அவனுக்கு விட மாட்டான், அந்த பக்தனை விட மாட்டான். ஒன்றும் இல்லை, விஷப்பாலை கொடுக்க வந்தான் யார், பூதனை. அப்போ பகவான் மார்பில் பால் குடிச்சு காலை கூட விஷத்தை, அகோபகியும் ஸ்தனகால கூடம்னு ஸ்லோகம் வருது. பகின்னா பகாசுரனுடைய அக்கா, பகியம் பகாசுரனுடைய அம்மாவா தெரில, யார், பூதனை. அந்த குடும்பத்துக்கே பாருங்கள், அகாசுரன் பகாசுரன் பூதனை எல்லாருக்குமே பாருங்கள், அந்த குடும்பத்துக்கே அக்கா தம்பி எல்லாருக்குமே வந்து மோட்சத்தை கொடுத்துட்டான் பகவான். அகோபகியம் பகாசுரனுடைய தாய் நினைக்கிறேன் இல்லையா, அப்படி தானே. பகியம் அகோபகியம் ஸ்தனகாலகூடம் ஜிகாம்ச அபாயத்து ஸ்தனம் தாத்ரி உச்சிதான் மறந்து போச்சு. கம்பாதயாலும் சரணம் விஜயன். இந்த ஸ்லோகம் சரியாக ஞாபகம் வரல. ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தன கால கூட விஷத்தை கொடுக்க வந்தானா, யார் கொடுக்க வந்தாலாம் பூதனையானவன் கிருஷ்ணனுக்கு. அந்த காலை கூட விஷத்தோடு சேர்ந்து அந்த பாலை உறிஞ்சிடறான். அந்த பாலை உரிந்து மட்டும் இல்லை, அவருடைய பிராணனையும் உறிஞ்சிடறான் பகவான். உரியும் போது அவள் என்ன சொல்கிறான், அலம் முஞ்ச அலமிதி பிரபாஷினி.
என்ன சொல்கிறா, போதும் போது என்னை விட்டுடுன்றா, அவள் கதறா. பகவான் விடுறதாவது, அவளுக்கு தாத்ரி உச்சிதாம், தாய்க்கு சமமான பதவி கொடுக்கறதுன்னு முடிவு கட்டிட்டான் பகவான். அது பிறகு ஒரு ஸ்திரீயை கொல்லலாமான்னு கேட்டால் எதனா செக்ஷன் கிடைக்கலன்னா புதுசாக இவன் செக்ஷனே ஓப்பன் பண்ணி அதில் இவளை முடிச்சுடுவான், கதை முடிச்சுடுவான் வச்சுக்கா. ஸ்திரீயை கொல்லாமன்னா நீதி தர்மம்னா அப்போலாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தான்னா முதல் அவளை முடிச்சிடணும். அவள் எவ்வளோ குழந்தைகளை கொண்டு இருக்கா அப்படின்ட்டு உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பால் குடிக்கிற மாதிரி ஸ்தானத்தில் காலக்கூட விஷத்தோடு சேர்ந்து அவளுடைய பிராணனையே உறிஞ்சிடுறான் பகவான். அப்போது முஞ்ச ஆளுன்னா விடுன்னா கூட விட மாட்டான். எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படியேப்பட்ட விஷத்தை கொடுக்க வந்த போதனைக்கே தாய்க்கு சமமான பதவி மோட்சத்தை கொடுக்குற வரைக்கும் பகவான் விடலையே. அப்போ பக்தி பண்ணுறவங்களை மட்டும் பகவான் விட்டுருவானா? கிருஷ்ணன் கிரகிதாத்மா. அப்போ என்ன பண்ண, சகல பூபண்ண மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா. லௌகிகமான தனம் இல்லைன்னா கூட அவன்தான் தன்யன். சகல புவனங்களிலும் 14 உலகங்களிலும் யாரா பெரிய பணக்காரனா? பக்தன் தான் பெரிய பணக்காரன், தைரியமாக சொல்லலாம். பக்தன் தான் பெரிய பணக்காரன். பக்தி இல்லாதவன் தரித்திரன், பக்தி இருக்கிறவன் பணக்காரன். லக்ஷ்மி மணாலனே அவனுக்கு ஹிருதயத்தில் பிரவேசமாக இருக்கானா? லக்ஷ்மியை தானே உங்களுக்கு பெருசாக நினைக்கிறேன். நீ ஏழப்பட்டவன். லக்ஷ்மி மணாலனே பிடிச்சிடாம பாரு, அவன் ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி எங்கே போக போகிறான்? பகவான் இடத்துல தான் இருக்க போகிறான், காலை பிடிச்சி தொங்கின்னு இருக்க போகிறான். அப்போது லக்ஷ்மி மணாலனையே ஹிருதய போட்டு வைக்கிறானா? அந்த பீரோ எப்படியாப்பட்ட பீரோ அது? லக்ஷ்மி மணாலனே ஹிருதயத்தில் போட்டு வைக்கிறானா? இந்த பீரோ எப்படியாப்பட்ட பீரோ அது? இந்த ஹிருதயம் அல்லவா பெரிய பீரோ அது. லாக் பண்ணி வச்சுருக்கானே, அவன் தான் பெரிய பணக்காரனா. இந்த ஹிருதயமாகிற லாக்கரில் போட்டு வைக்கிறானே பகவானே, அதுதான் பெரிய பணக்காரனா. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா. எதனால் போட்டு படிச்சுறானா? கிருஷ்ண கதையை கேட்டு, பாகவதத்தை கேட்டு அந்த கிருஷ்ண பக்தியினால் கிருஷ்ணனை ஹிருதயத்துக்குள்ளே பூட்டி வச்சிடறானா. பாகவதத்துக்கு அவ்வளோ மகிமைன்றதுனால சொல்ல வருது. அப்போ அந்த பக்தி தேவி வைஷ்ணவ பக்தி தேவி தங்கிட்டா. இப்போ எல்லாரும் ஹிருதயம் பாகவதம் இப்போ சொல்கிறேன் இல்லையா, கேட்குற அத்தனை பேர் ஹிருதயத்தில் பக்தி ஸ்தாபனம் பண்ணியாச்சு, தங்கிட்டா. இனிமேல் என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக தான் ஆகணும். அதான் சொல்ல, பிரவிசதி ஹிருதி தேசம் பக்தி சூத்ரோப. நம்ம உள்ள பக்தி இருக்கா இல்லையா நம்ம ஹிருதயத்தில், அந்த பக்தி என்ற பக்தியானவள் ஒரு கயிறை போட்டு கட்டிடுறாளாம் கிருஷ்ணனை. இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. லக்ஷ்மியே கொஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் நீ ஒன்றா வைகுண்டத்துலேருந்து வந்துடு, நான் இந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டு வெளியே வரதா இல்லை அப்படின்னு சொல்ல. இவர் ஆதிசேஷன்லாம் கூப்பிட்றான், நீ வேணா பாயை சுற்றின்னு வந்துடுறா, இங்கே நம்ம இங்கேயே படுத்துக்கலாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன், இங்கே பாயை வச்சு போடு, இந்த பக்தன் ஹிருதயத்தில் நான் பத்துன்னு இருக்கிறேன். ஜெய விஜயர்கள்லாம் நீங்களாம் இங்கே வந்துடுங்க, இங்கே நான் இருக்கிற இடம் தான் வைகுண்டம், வா சதா வைகுண்ட நிலையாக. அந்த பக்தனுடைய ஹிருதய நிலையமே வைகுண்ட நிலையமா. மனமே மாதவன் கோயில் அல்லவா, வேற என்ன வேணும்? அதனால் இங்கே சொல்கிறார், சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா நிவசதி ஹிருதி தேஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ஏகா. பக்தி ஒன்றுனாலேயே ஸ்ரீஹரி லக்ஷ்மியோடு தங்கிறது. லக்ஷ்மி வந்துட்டாலாம், அந்த பக்தர் ஹிருதயத்தில் லக்ஷ்மி வந்துட்டா, கிருஷ்ணன் வந்துட்டான் இல்லையா. பிரவிசதி ஹிருதி தேஷாம் நிவசதி ஹிருதி தேஷாம். எந்த பக்தர்கள் ஹிருதயத்துக்குள்ளே பகவான் வாசம் பண்ணுறானோ அந்த லக்ஷ்மியை வந்துடுவான். ஸ்ரீ ஹரியானவர் பக்தி ஒன்றுக்காகவே அந்த ஹிருதயத்தில் வந்துடுறான் இல்லையா, அவன் தான் பெரிய பணக்காரனா. ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபணத்தஹ. பிரவிசதி ஹிருதி தேஷாம், தேஷாம்னா அவர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள கதை கேட்குறாங்களே பாகவத கதையில். எந்த இடத்துல பகவானுடைய பாகவத கதைகளை ஹிருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறாளோ, கதைகளை ஆனந்தமாக கேட்குறாளோ, அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் ஹிருதயத்தில் பகவான் காது வழியாக என்ன பண்ணான்னா பகவானே உள்ளே பிரவேசிக்கிறானா. பிரவிசதி ஹிருதி தேசம், ஹிருதயத்துக்குள்ளே போய் தேரா போட்டுறானா தேசம். அந்த போட்டு உடனே என்ன பண்ணால் தனக்கு ஓடுற சுபாவம். திடீர்னு ஒரு பொம்பளை கத்துவான், கோவிந்தா அப்படின்னு ஒரு பொம்பளை தான் உடனே ஓட்டுருவார் பகவான். உடனே ஒரு யானை கத்தும், ஆதி மூலமே அப்படின்னு கத்துட்டா உடனே ஓட்டுருவார் பகவான். நம்மளுக்கு ஓடுறது சுபாவம். இவன் பாகவதம் அனவரதமும் சதாசேவியான்னு பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறான். அனவரதம் என் கதைகளை பேசி ஆனந்தப்பட்டு இருக்கிறான். அதனால் இந்த ஹிருதயத்தை விட்டு நம்ம நீங்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம
வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓடுறது நம்மளுக்கு சுபாவம். எதனா ஒரு பக்தன் கூப்பிட்டோன்னா உடனே ஓடிடுவோம். இந்த ஓடாமல் இந்த இருதயத்திலே இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா அந்த பக்தி சூத்திரம்னா ஒரு கயிறு. பக்தி வந்து தெய்வம் ஒரு கயிறு வச்சுருக்கலாம். அந்த கயிறு போட்டு காலில் போட்டு கட்டிடுறாங்க. அந்த பக்தி என்ற கயிறுனால அந்த ஹிருதயம் என்ற முனக்குச்சியில் அந்த காலை போட்டு கட்டிக்கிறானா. தான் ஓடுற சுபாவம், தான் ஓடினா கூட இந்த கயிறு பிடிச்சி இழுக்கும். அவன் நம்ம ஓட முடியாத பண்ணிட்டோம். அதனால் அந்த பக்தி என்ற கயிறால் கட்டி கொண்டு அந்த பக்தன் ஹிருதயத்துக்குள்ளே நாமெல்லாம் பகவானை இழுத்து பிடிக்கிறோம். மனசில் தியானம்லாம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி பகவானை இழுத்து பிடிக்க பார்க்குறோம். பகவான் நடக்கலை, பகவானை இழுத்து பிடிக்க முடியல, கஷ்டப்படுறோம் இல்லையா? மனசு ஒருமுகப்பட மாட்டேங்குது, சாந்தி கிடைக்க மாட்டேது, நிம்மதி கிடைக்க மாட்டேது. ஆனால் பாகவதம் கேட்டவர்கள் ஹிருதயத்துக்குள்ளே என்னன்னா இவன் வந்து பிரவேசம் ஆயிடுறானா. நான் கிருஷ்ண பக்தன் இல்லை, கிருஷ்ணன் சொல்லணும் இவன் என் பக்தன்னு. அவன் ஹிருதயத்து இவனா போய் பிடிச்சானா பகவான் நழுவிடுவான். ஆமாம், விளையாட ஆரம்பிச்சிடுவான். இவன் ஹிருதயத்துக்குள்ளே வந்துட்டானா பெயரவே மாட்டான். ஏன்னா அவன் பக்தன், இவன் பாகவதன். பக்தன்றவன் என்னன்னா தானாக இழுத்து பிடிக்கிறவன் பக்தன். பாகவதன் என்னென்ன பாகவதன் கேட்டு பாகவதன் யாரான்னா பகவான் அவன் இருதயத்தில் புகுந்து கொண்டு நான் பெயரவே மாட்டேன்னு சொல்கிறது பாகவதன். அந்த பக்தனுக்கும் பாகவதனுக்கும் வித்தியாசம்னா பாகவத உத்தமன் சொல்லலாம். இந்த பாகவதம் கேட்குறவங்க அவர்கள் வந்து ஹிருதயத்துக்குள்ளே கிருஷ்ணன் வந்து டேரா போட்டுருவான். இவர்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர்கள்லாம். இந்த நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த செல்வம் தான் நம்ம விட்டு நீங்கவே நீங்காத. நம்ம ஹிருதயத்தில் ஏற்கனவே பகவான் இருக்கிறான். பகவானை வந்து இருந்தாலும் அது மறைஞ்சிருக்கிறான். பாகவதம் கேட்கும்போது கிருஷ்ணன் நம்மளுக்கு ஹிருதயத்தில் தெரிகிறானே, அப்போ தான் கிருஷ்ணன் பிரவேசமானான்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லையா? பர்காபீடம் நடவரவபு கர்ணையோ கர்ணிகாரோ பிப்ரத் வேணும் அது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? பகவான் பர்காபீடம்னா அதான் மயில் பிள்ளை அணிந்து கொண்டு சொல்லும் பொழுதே வேணுக புல்லாங்குழல் ஏந்தி கொண்டு வித்தியஸ்த பாதமாக திரிபங்கள் அளித்த 3 வளைவுகள் கொண்ட கிருஷ்ணன் வித்தியஸ்த பாதமாக நிற்கிறான் இல்லையா? அப்போ பசுவானது அவன் காலை நக்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் அதை நினைக்கும் போதே அந்த ரூபம் நமக்கு ஹிருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக தெரியுது இல்லையா? பகவான் சத்தியோஹிருத்தி அவருத்தி உடனே ஹிருதயத்துக்குள்ளே பகவான் தெரிய ஆரம்பிக்கிறான் இல்லையா? அப்படி பிரவிசதி ஹிருதி தேசம். அவன் இவ்வளோ நேரம் ஹிருதயத்தில் இல்லைன்னா இருக்கிறான், கதை கேட்கும்போது தான் அவன் தெரிகிறான். அப்போ தான் பிரவேசமானது மாதிரி தெரியுது. ஏற்கனவே இருக்கிறான் ஆனால் தெரியல. இப்போ பாகவதம் கேட்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசமானது போல் தெரியுது. அப்போது வைகுண்டமே வந்து ஹிருதயத்தில் மாதவன்னா மானா லக்ஷ்மியால் லக்ஷ்மியோட தவத்துக்குரியவனாக, அதாவது அவருடைய பாத சேவை செய்பவனாக ஆதிசேஷ சயனத்தில் பகவான் ஹிருதயத்தில் தெரிகிறானா. ஹிருதயத்தில் பரமாத்மாவாக பகவான் விளங்குகிறான் இல்லையா? இந்த ரூபத்தில் சங்கச்சக்கரதாக சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி கிருத் தியானகம்பியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா? ஷீரோதன்வ பிரதேச சுத்திமணி விலாசத் சைகதே முக்திகானம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது இல்லையா? அந்த க்ஷீரசாகரத்தில் பகவான் வந்து திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற ரூபத்தில் பகவான் காட்சி கொடுக்குறான் இல்லையா? நம்ம ஹிருதயத்துக்குள்ள விஸ்வாதாரம் ககன சதுரம் விஸ்வாதாரம் ககன சதுரம் விஸ்வாதாரம் ககன சதுரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கருணை யோகிகள் தியானகம்யம் வந்தே விஷ்ணு பாபு ஷீரோதன்வத் பிரதேச சுஜிமணி விலசத் சைகதே முக்திகானம் மலக்குத்தம் ஸ்படிகமணி பேர் முக்திகை வந்திதாங்க சுப்ரை ரப்ரை ரதப்ரை சுப்ரை விரச்சித்தே முக்த பீயூஷ வர்ஷகி அதான் சங்கபாணிர் முகந்தாக. அது மாதிரி திருப்பாக்கடலில் வாசமான பகவான் நாகசயனத்தில் சொல்லி கொண்டிருக்கிற பகவான் ஹிருதயத்தில் தியானம் பண்ணுற எந்த ஹிருதயத்தில் பகவானை பற்றி வர்ணிக்கும் போது ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிக்கிறானோ அப்போ தானே பகவான் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசமானதான் நமக்கு தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனாக வந்து தரிசனம் ஹிருதயத்தில் கொடுக்கும்போது யாருக்கு தான் ஆனந்தம் பொங்காது? அதுதான் பாகவத லட்சணம்ன்ற. இந்த பாகவதம் கேட்கும்போது பகவானே வந்து அந்த ஹிருதயத்தை ஆக்கிரமிச்சிடறான். ஆக்கிரந்தசிய அவன் ஆக்கிரமிச்சிடறான் அந்த ஹிருதயத்தில். நிர்குண உபாசனை பண்ணக்கூடிய சுகாச்சாரிய ஹிருதயத்துக்குள்ளும் பகவான் ஆத்மாராமஸ்ட முனியாக ஆத்மாவில் அமைத்து கொண்டு முனிவர்களாக நிஷ்கந்தா அப்பியுருக்கிறமேகே
அப்போ சொல்கிறாரு ஆக்ஷிப்த மதிகி, பகவான் என் ஹிருதயத்தை சித்தத்தை அபகரிச்சிட்டான், என் சித்தத்தை அந்த பாண்டுரங்க அபகரிச்சிட்டானே, அந்த கோவிந்தன் அபகரிச்சிட்டானே, இந்த பாகவதம் கேட்டதுனால என்னை அபகரிச்சிட்டானே. நான் நிர்குண உபாசனை அல்லவா பண்ணி கொண்டிருந்தேன் பரிசுத்தே, என்னை இந்த கிருஷ்ணன் என்னை ஆக்கிரமிச்சிட்டானே. மயில் பிள்ளையை காட்டி அந்த கண்ணை காட்டி அந்த கண் அடித்து அந்த குண்டல் சின்னுக்குன்னு அந்த குண்டலை அரிசையை வச்சு கௌஸ்துவரத்தினதை காட்டி மஞ்சள் பட்டாடை காட்டி அவன் இப்படி ஓரதான் அப்படி ஓரதான் வெண்ணெய் திருறதும் இந்த காளி நர்த்தனமெல்லாம் பண்ணுறதும் புல்லாங்குழல் வாசிக்கிறதும் இதெல்லாம் மனசை கவரக்கூடிய லீலைகளால் என் சித்த அபகாரினா, என் சித்தத்தை அபகரிச்சிட்டானே அந்த கிருஷ்ணன். ஆக்ஷிப்த மதிகி, என் புத்தியை அபகரிச்சிட்டான். கண்ணாடிகை காட்டி அந்த உதட்டழகை காட்டி அந்த புல்லாங்குழல் வேணுகானத்தினுடைய இசையினாலும் என்னை மயக்கிட்டான் அந்த கிருஷ்ணன். நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். அப்போ அவன் ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசமாகிட்டு அவனை வராதுன்னு சொல்ல முடியுமா? பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபணத்தக, அவன் பக்தி என்றால் கயிறால் கட்டப்பட்டு அந்த ராதாகிருஷ்ணனாகிய ஸ்ரீயோடு சேர்ந்த ராதையோடு சேர்ந்த கிருஷ்ணனானவன் ஹிருதயத்தில் தெரிகிறானே, அந்த பகவானுடைய உல்லாசம், அது ஆனந்தம் இந்த பாகவதை கேட்கும் போது தானே கிடைக்கும். இந்த சௌக்கியம் வேறு எங்கன்னா கிடைக்குமா? இந்த ஆனந்தம் கிடைக்குமா? இதை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் போல தோணலையா? அதனால் இதுதான் பெரும் பாக்கியமா. ஹரில் நிஜலோகம் சர்வதாத விகாய, பகவான் வைகுண்டத்தில் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் வாசம் பண்ணலடா. யோகிகள் ஹிருதயத்தில் இல்லை, யோகிகள் ஹிருதயத்தில் கூட இல்லை. எங்கே இருக்கேன்னா எங்கெல்லாம் பாகவதம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் நான் இருக்கிறேன். அப்படியா? சரி. அப்போ பாகவதத்தில் ஒவ்வொரு பாகவத ஹிருதயத்துக்குள்ளவும் நான் பிரவேசம் ஆயிடுறேன். அந்த பாகவத ஹிருதயத்துக்குள்ளே நான் நல்ல பிரகாசமாக அவங்களுக்கு நான் தெரிகிறேன். அதனால் பாகவதம் நடக்கிற இடத்துல பகவான் இருக்காராம். சர்வதாத விகாய, பாயெல்லாம் சுற்றின்னு வந்துட்டாரான். எதில் ஆதிசேஷன் பாயெல்லாம் சுற்றின்னு வந்துட்டாரான். அந்த பக்தன் ஹிருதயத்தை வந்துடலாம். வைகுண்டம் காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா மகாத்மாக்கள்? ஆதியும் ஜோதி உருவை அங்கே ஒன்று வைத்து இங்கே ஒரு ரூபத்தில் அலையிறான் பகவான். அதாவது பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்றது இதுதான். சர்வத்திர திருஷ்யது, எல்லா இடத்துலையும். வைகுண்டத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கான், இங்கே பக்தன் ஹிருதயத்துக்குள்ளே ஒரு ரூபத்தில் இருக்கான் பகவான். அந்த பக்தியை அனுபவிக்கிறதுக்கு பகவானுக்கே லாபமாகுது. அந்த பக்தி அனிர்வச்சனியமான ஹிருதயத்தை ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இந்த பாகவதத்தில் கண்களில் கண்ணீர் வைக்கிறான், பேரானந்தத்தை அடைகிறானே என்னுடைய ரூபலாவண்யங்களை வர்ணிக்கும் பொழுது. ஆஹா, அதனால் அந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டு நம்ம நீங்கக்கூடாது. அந்த பக்தன் ஹிருதயத்தில் எப்படி வந்திருக்கு, எப்படி வரான்றத அடுத்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பகவான் எப்படி வேணுவை வாசிக்கொண்ட மதுரோ முரளிதரனா கோடி மன்மத லாவண்யா ஹரிச்சந்திரன சர்ச்சிதா, அப்படி கோடி மன்மத ஸ்வரூபத்தில் பகவான் அந்த பக்தன் கிருஷ்ண ரூபத்தில் அந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் எப்படி பிரவேசிக்கிறான்னா கிருஷ்ண ரூபத்தில் வேணுகானத்தை வாசிப்பவனாக வித்தியஸ்த பாதனமாக கௌஸ்துபரத்தனை கழுத்தில் அணிந்தவனாக மஞ்சள் பட்டாடை அணிந்தவனாக புல்லாங்குழல் ஏந்தியவனாக பகவான் அப்படி ஹிருதயத்துக்குள்ளே அந்த பக்தர் பாகவதம் கேட்குற ஹிருதயத்துக்குள்ளே பகவான் அப்படி பிரவேசிக்கிறானா, அப்படி காட்சி கொடுக்குறானா. அதெல்லாம் முன்னாடி பார்க்கலாம். இதோட இந்த பகுதி முடிச்சுக்கலாம். அடுத்த பகுதியில் விசேஷம் என்னென்னா ஒரு விஷயம், அதாவது என்னென்னா முக்கியமான விஷயம், சப்தாக முறையப்படி நான் சப்போர்ட் பண்ணுறேனே, நான் மட்டும் இந்த இடத்துல விரிவாக சொல்கிறேனே அப்படின்னா அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் விரிவாக சொல்கிறேனே தவிர சப்தாக முறையும் அப்படியே உபன்யாசம் பண்ணியிருக்கேன். வேணா அது கூட போடணுன்னா போட்டுடலாம், அது ஒன்றும் இல்லை. சப்தாக முறைப்படி ஒரு நாள் 2 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். அது 7 நாள் பாகவதம் சொன்ன உபன்யாசமும் இருக்குது. அது வேணால் கூட போடணுன்னா போடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, இருக்குது. அந்த உபன்யாசமும் இருக்குது. இது எதுக்காகனா இதை அனுபவித்து இதனுடைய ஸ்லோகமாக அனுபவித்து சொல்கிறதுக்காக தான் இப்படி பகுதியாக போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லணுன்னா சீக்கிரமாக சுருக்கமாக சொல்லணுன்னா சொல்லிடலாம், எப்படி இருந்தாலும் அனுபவம் தான். அதனால் அப்படி சொல்கிறோமே தவிர இதுலேயே நிறைய ஸ்லோகம் நடுவில் விட்டு தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமாக எல்லாமே முக்கியமான ஸ்லோகம் தான், அதுலேயும் ரொம்ப சாரமான ஸ்லோகத்தை தான் அப்படி சொல்லணுன்றதுக்காக எல்லாமே முக்கியமாக இருந்தாலும் அதனால தான் எங்கேயோ கொஞ்சம் ஸ்லோகம் தான் விட்டுருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் சில ஸ்லோகங்கள்லாம் விடாமல் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது, 16 ஸ்லோகம். அதனால் இனிமேல்
சுருக்கமாக சொல்லணும்னாலும் சொல்லலாம். இது விரிவாக அனுபவிக்கிறதுக்காக தான் அது கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு வரோம். நம்ம சுருக்கமாக சொல்லணும்னாலும் சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. 7 நாளில் முடிக்கனாலும் முடிக்கலாம், 15 நாளில் முடிக்கனாலும் முடிக்கலாம், எப்படி தோணுமோ அப்படி சொல்ல. இப்படி விரிவாக வெளியிடறோம்ல, விரிவாக நம்ம சொல்லிட்டு வரோம்ல. 7 நாள் சப்தாக முறைப்படி 15 பக்ஷா முறை அப்படியே நாம் வெளியிடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி கேட்டு அனுபவிக்கணும்னாலும் அனுபவிங்க அப்படி சொல்கிறதுக்கு அடியன் தயார். சப்தாக முறை தான் பரிந்துரைக்கப்பட்டதுனால சப்தாக முறை தான் கிடையாது. நீங்கள் இது மாதிரி ஸ்லோகமாக அனுபவிக்கிறதுக்காக இப்போ நம்ம பகுதியாக போடுறோம். ஆனால் சப்தாக முறைன்றது அதுதான் ஈஸி. ஏன்னா ஈஸினா மொத்தம் கேட்ட பலன் கிடச்சிடும், ஒரு ஓரலாக கேட்ட பலன் கிடச்சிடும். நம்ம நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா பதமாக அனுபவிச்சா தான் நல்லாயிருக்கும். பகுதியாக போல் நம்ம கொஞ்சம் ஸ்லோகமாக அனுபவிக்கிறது தான் சுவையாக இருக்கும். அதுதான் எப்படி கேட்டாலும் சுவை தான். சப்தாக முறையில் கேட்டாலும் சந்தோஷம்தான், எப்படி கேட்டாலும் சந்தோஷம்தான். சப்தாக முறையில் 2 மணி நேரம் பத்தாது, 4 மணி நேரம் எடுத்துக்கணும். 2 வேளை பிரவச்சனமாக எடுத்துக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் முதல் வேலை பிரவச்சனம், நடுவில் கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் 2 ஹவர் பிரவச்சனம், 2 ஹவர் பிரவச்சனம், 4 ஹவர் பிரவச்சனம் பண்ணால் தான் ஓரளவுக்கு 7 நாளில் பாகவதம் நம்ம கொஞ்சம் நல்லா அனுபவித்து சொல்ல முடியும். ஆமாம், அப்படி சொல்ல. இல்லை நம்மளுக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னால் மூலப்பாராயணமே பண்ணிடலாம். தினமும் மூலப்பாராயணம் 7 நாள் இல்லை, மூலப்பாராயணமே திருப்பி படிக்கலாம். 7 நாள் படிச்சுட்டு அதில் விட்டுடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு அந்த 7 நாள் படித்த போதே நம்மளுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாயிடும். அப்புறமா நீங்கள் நல்லா புஸ்தகத்துக்கு கீழே வைக்க மனசு வராது. அப்புறமா மேலே தொடர்ந்து சப்தாகமாக பண்ணணும்னு ஆசை உண்டாயிடும். அதுக்கு தான் சப்தாகம் அவ்வளோ விசேஷம். சப்தாகமானது ஒரு கிடைக்காத இந்த வருஷத்தை விட்டு அடுத்த வருஷம் தான் சப்தாகம் அப்படின்னும் போது உங்களுக்குன்னா அந்த சப்தாகத்து மேலேயே ஒரு ஏக்கம் அதிகமாகும். அப்புறம் நான் அந்த சப்தாகம் எப்போ வரும் எதிர்பார்த்து என்ன பண்ணால் அந்த 7 நாள் பாகவதம் கிடைச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய நோட்ஸ் எடுப்போம், அந்த மூலப்பாராயணத்தை எடுத்து படிப்போம். இப்போ அர்த்த புஸ்தகம் கிடைச்சிடும். அர்த்த புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம், நம்ம கதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அர்த்த புஸ்தகம் கிடைச்ச பிறகு என்ன ஆகுனா சிம்பிளாக போயிடும். ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஏங்கிறது இருக்கு பார்த்தியா, அதுதான் பக்தி அதிகரிக்க செய்யும். கோபிகளிடத்தில் கிருஷ்ணன் மறைஞ்சிருக்க தான் கோபிகளுக்கு ஏக்கம் அதிகமாகுது இல்லையா? அப்போ தானே ஜெயதி தேதிகம் ஜென்மன் அவர்ஜன் பாடுறாங்க. அது மாதிரி ஒரு பொருள் நமக்கு கிடைக்காதுக்கும் போது தான் அதான் ஒரு பாடுவது, தேடுதல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம அந்த ஒரு பொருள் கிடைக்காத அதனால தான் நான் அடியன் முடிஞ்ச வரைக்கும் அர்த்த புஸ்தகத்தை பார்க்காம புதுவும் ஸ்லோகமே படிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸ்லோகம் படிக்கணும் ஆசைப்பட்டு அது அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்ற அவா நம்மளுக்கு அதிகமாக உண்டாகும். அந்த அவாவானது என்ன பண்ணால் அதிகமாக உண்டானது பகவானே நம்மளுக்கு அதுக்கான அர்த்தத்தை பகவான் தெரிவிப்பான். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியத்தை பார்க்கறதுக்குன்னே நாம் என்ன பண்ணுவோம், ஸ்லோகம் மட்டுமே படிக்கணும்னு ஆசைப்படணும். அப்படி அர்த்தம் தெரிஞ்சுங்கன்னா அர்த்த புஸ்தகத்தை பார்க்கலாம். அது தப்புன்னு சொல்ல வரல. நம்மளுக்குள்ள பக்தி அதிகரிக்கணும்னா ஒரு விஷயத்துக்கு ஏங்கினா தான் அது பக்தின்னு பேர். ஏக்கமே பக்தி. பகவானுக்காக அந்த பக்திக்காக நாம் ஏங்கணும். அது ஏங்கி அதே அப்போ தான் நினைவானது ஸ்ட்ராங்காக அந்த கிருஷ்ண பக்தியில் உறுதியாகும். அந்த நினைவு உறுதியாக தான் நம்ம கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்யும். கிருஷ்ணன் என்னன்னா அது ஒரு விஷயம், ஒரு விளையாட்டு கூட இருக்குது. கிருஷ்ணன் கிருஷ்ணா இந்தா வெண்ணெய் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா, ஐயோ எனக்கு வெண்ணெய் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஆகாதுன்னு அம்மா சொல்லியிருக்கா மாமி. எனக்கு யசோதை அவங்க அம்மா தானே, அம்மா சொல்லியிருக்கா எனக்கு வெண்ணெய்லாம் நிறைய சாப்பிடக்கூடாதான், உடம்புக்கு ஆகாதான் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் தானாக கொடுத்த வெண்ணெய் பிடிக்காதான், திருடி சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணனுக்கு. அது மாதிரி பகவானுக்கு என்னன்னா நம்ம ஏக்கம் அது இருக்குது பார்த்தியா, அதுதான் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் போயிடும், அடுத்தது வேறு அர்த்தத்துக்கு போயிடும், அவ்வளோதான். ஒரு விஷயம் தெரியாமல் ஏங்குறது இருக்குது பார்த்தியா, அதில் கிடைக்கிற சுகமே தனி. அது கிடைக்காத போது கிடைக்கிது பாரு, அது இன்னும் சுகமாக இருக்கும். அதுதான் விசேஷம். அதனால் பாகவதர்கள்லாம் நிறைய பண்ணுவோன்னா அர்த்த புஸ்தகத்தையே பார்க்க மாட்டாங்க. நான் நிறைய மகாத்மாக்கள்லாம் பார்த்துருக்கேன். பிராமணர்கள்லாம் அர்த்தத்தையே பார்க்க மாட்டாங்க. வெறும் ஸ்லோகம் மூணு ஸ்லோகம். நான் சொல்லுவேன், இதில் என்ன இது ஒன்றுமே போய் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ படிக்க வராது. அந்த சமயத்தில் கேட்பேன் நான், என்ன சுவாமி இது வெறும் ஸ்லோகத்தை படிக்கிறீங்க, இதில் என்ன
அது உனக்கு தெரியாது. அதை படித்து அனுபவிச்சு பாரு, தெரியும் உனக்கு. அது படித்து அனுபவிச்சு பாரு, வெறும் ஸ்லோகத்தை படித்து அனுபவிச்சு பாரு, அப்போனா உனக்கு தெரியும். எப்போ தெரியாது உனக்கு, சுலபமாக அர்த்தம் கிடச்சிச்சுன்னு நீங்கள் படிக்கிறீங்க. எனக்கு அர்த்தமே வேண்டாம், பாகவத அர்த்த பூஷம், பக்தி இருந்தால் போதும், அவன் தான் பூஷணம். பக்தி இருந்துட்டா வச்சுக்க, ஸ்லோகமே தித்திப்பாக இருக்கும். தப்பு தப்பாக அர்த்தம் தான் பரவாயில்ல, அபத்தவத்தியபி, தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்லன்றேன். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட கிருஷ்ண சம்பந்தமாக இருக்கணும், அது பக்தியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும். அது பக்திக்கு ஏதுவாக இருந்தால் அந்த தப்பாக படிக்கிறது பகவானை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுதான் குருவாயூர் கோயிலில் ஸ்ரீரங்கத்தில் நடந்த விஷயம். இதுதான் சைதன்ய மகாபிரபு வரும்போது ஒருத்தன் தப்பாக பகவத்கீதை படித்தான். அப்போ ஆனால் கண்ணீர் வர்றான், ஏம்மா நீ படிக்கிறதே தப்பாக இருக்கேப்பா, அத்தனை தப்பு. இல்லை சாமி, அப்போ ஆனால் பாகவதம் சரியாக படிக்க வரல சாமி, எனக்கு சரியாக புரிய மாட்டேது, தப்பாக படிக்கிறேன், தப்பு தான். ஆனால் படிக்கிறது ஸ்லோகம் தப்பாக படிப்போம், ஸ்லோகமே தப்பாக படிக்கிறான். அப்போ அர்த்தம் எப்படி இருக்கும்? படி தப்பாக தான் இருக்குது, ஆனால் என்னவோ தெரில, எனக்கு படிக்காமல் இருக்க முடியல, இதை படிச்சில் ஒரு சுகம் கிடைக்குது சாமி. என்னென்னா இந்த புஸ்தகத்தை திறந்தவொடனே அந்த கிருஷ்ணமயமாக்கப்பட்ட அந்த போர்க்களத்தில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பார்த்தசாரதி சுரூபமானது என் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சது. மலன்னு கண்ணில் கண்ணி வந்தது, தொண்டை கத்கதம் உண்டாயிடுது சுவாமின்னு. அப்பா நீ பகவத்கீதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பகவத்கீதையுடைய சாரத்தை நீ சாரமாகிய அனுபவமே உனக்கு கிடைச்சிச்சு, கிருஷ்ண அனுபவமே. அப்போ நீதான்பா சரியான பக்தன் அப்படின்ட்டு சைதன்ய மகாபிரபு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் அந்த பக்தனுக்கு. அதுதான் முன்னுக்கு முக்கியம். சரியாக படிக்காரில்ல, நான் படிக்காரில்ல, துணிஞ்சடிச்சு இறங்கலான்னு அண்ணா படிக்கலாம், துணிஞ்சடிச்சு இறங்கலாம், தப்பாக தான் பரவாயில்ல, சரியாயிடும், அது பகவான் சரி பண்ணிவிடும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக படிக்க வந்துடும். ஆமாம், புத்துக்கான்னு படிக்க ஆரம்பித்தா கூட பின்னாடி நல்லா படிக்க வந்துடும். நல்லா படிக்க வந்துடுச்சுனாவே கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிடுவோம். அர்த்தம் நம்மளுக்கு தெரிய வச்சுடுவோம் நமக்குள்ளே. பகவான் அனுக்கிரகம் வந்தால் எது கிடைக்காது, எது துர்லபம் சொல்லி பார்க்கலாம், ஈஸியாக. சரி, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வரப்போகுது. அதனால் பக்தி இருக்கிற இடத்துல பகவான் வந்துட போகிறான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தெரிய வச்சுடுவான். ஓகே, சரி, ஓகே, இது வரைக்கும் அந்த பகுதி முடிச்சுப்போம். அடுத்த பகுதியில் அடுத்த அத்தியாயத்தில் பகவான் ஹிருதயத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்கிறான், அந்த பக்தர்கள் பாகவதம் கேட்குற ஹிருதயத்தில் அப்படின்னு பார்க்கலாம். கிருஷ்ணஸ்வரூபத்தில் வேணுகானம் ஏந்தியவனாக, கிருஷ்ணஸ்வரூபத்தில் மயில் பலி அணிந்து கொண்டவனாக, புல்லாங்குழல் ஏந்தியவனாக, வியத்தியஸ்த பாதனாக பகவான் பிரவேசிக்கிறான் அந்த பக்தன் ஹிருதயத்தில் அப்படின்னு. கோடி மன்மத லாவண்யனாக பகவான், அவ்வளோ கோடி மன்மத அழகுடையவனாக பகவான் ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சுடுவாராம். பாகவதம் நம்ம கேட்டுகிட்டே வந்தாவே அதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். அந்த அத்தியாயத்தில் விரிவாக பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா, ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. எனக்கு கூட விரிவாக அதுக்கு ஒரு சப்தாக மொழியில் படிக்கணும் தான், சொல்லணும்னு தான், பாகவதம் போடணுன்னு தான் ஆசை. ஆனாலும் இந்த பதமாக இது போல் ஸ்லோகமாக படிக்கணும்னு தான், படித்து அனுபவித்து சொல்லணும், அனுபவித்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி பகுதியாக போகிறதுக்கு காரணம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா, சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय।